சுமனச வந்தித சுந்தரி மாதவி. நதிக்கரை கோவில்கள்ல நம்ம எப்பவுமே சவுத் சைடே பார்த்துன்னு வந்துட்டோம் இல்லையா? ஃபார் அ சேஞ்ச் வடமாநிலத்தினுடைய முக்கிய ஸ்தலங்களான ஒன்று ஸ்ரீ வைஷ்ணவோ தேவி ஸ்தலம். இங்க நம்ம ஆறு பன்கங்கா ஆறு அழகாய் ஓடக்கூடிய இங்க வருஷந்தோறும் 8 மில்லியன் பக்தர்கள் இங்கு தரிசனம் பண்ண வருகிறார்கள். வடமாநிலத்தினுடைய வழிபடக்கூடிய முக்கிய ஸ்தலங்கள்ல வைஷ்ணவி தேவி ஸ்தலம் ஒண்ணு. கடல் மட்டத்திலிருந்து 5200 அடி உயரத்திலும் கத்ராதன் திருக்கூட்டமலை தொடரின் மேல் 1700 மீட்டர் உயரத்திலும் இந்த கோவில் இருக்கு. ஜம்மு காட்ரா நகர்ல இருந்து 46 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல இந்த குகை கோவிலா இது இருக்கு. இந்த ஆலயத்துல அருளக்கூடிய வைஷ்ணவி தேவியை தரிசனம் பண்ணோன்னு 8 மில்லியன் பக்தர்கள் இங்க வர திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலுக்கு அடுத்து அதிகப்படியான எண்ணிக்கையை கொண்டிருக்கு. ஸ்தலபுராணம் ஜஸ்துமல் அப்படிங்கிற தேவி உபாசகருக்கு வைஷ்ணவி தேவிய மகளா அவதாரம் பண்றா. அழகும் அறிவும் கொண்டு அற்புதமா வளர்றா வைஷ்ணவி தேவி. ஒரு மங்கை பருவம் வந்தது. அவளோட அழகுல மயங்கின பைரவன்கிற அசுரன் அவளை துரத்துறான். அசுரன் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக ஓடுறா வைஷ்ணவி தேவி. ஒரு குகையில போய் ஒளிஞ்சுக்கிறா. அங்க அவளுடைய சுயரூபம் சக்தி வடிவமா வெளிப்படுகிறது. இதை அடுத்து அந்த அன்னையானவள் குகைக்கு வெளியில வந்து அந்த அசுரனுடன் போரிட்டு அவன் சம்ஹாரம் பண்றா. வைஷ்ணவி தேவி அசுரனுடைய தலையை வெட்டினது மாதிரி அவனுடைய உடல் குகையினுடைய வாசல்லையும் பைரவ காட்டி அருகில் உள்ள மலையில அவனுடைய தலையும் விழுந்தது. இந்த அசுரன் சாகக்கூடிய தருவாயில தன்னுடைய தப்ப உணர்ந்து வைஷ்ணவி தேவிட்ட மன்னிப்பு கேட்கிறான். அதை கேட்டு மனமிறங்கிய அன்னை பிற்காலத்துல இந்த குகை கோவிலை நாடி வரும் பக்தர்களுடைய பாதம் பட்டு உனக்கு முக்தி கிடைக்கும்னு வரம் கொடுக்கிறான். அம்மா இல்லையா? இன்றும் குகை கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் திரும்பி போகும்போது பைரவ காட்டிக்கு போய் அந்த அசுரனையும் வழிபட்டு செல்கிறார்கள். அன்று வைஷ்ணவி தேவி அசுரனுக்கு அஞ்சி ஒளிஞ்சின்றிருந்த குகையே இன்னைக்கு வைஷ்ணவி தேவி கோவிலா இருக்கு. இந்த கோவில்ல வைஷ்ணவி தேவிக்கு சிலை வடிவம் இல்லை. அன்னை இங்கு அரூபமா தான் அருள் பாலிக்கிறான். இந்த கோவில் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 3 மாசங்கள் தவிர மற்ற எல்லா மாசங்களையும் 24 ஹவர்ஸும் திறந்திருக்கும். இங்குள்ள கருவறையில துர்கா, லட்சுமி, சரஸ்வதி 3 பேரும் அருள்பாலிக்க இந்த தலத்துக்கு வரக்கூடியவர்கள் முதல்ல ஜம்முக்கு வந்து அங்கே 50 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள கட்ரா அப்படிங்கிற சின்ன ஊருக்கு வரணும். அங்கு வைஷ்ணவி தேவியை தரிசிக்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஒரு குரூப்பாவோ தனிநபராவோ வந்து நம்மளுடைய விவரங்களை கொடுத்தா இலவச தரிசன டிக்கெட் அங்க இருக்கக்கூடிய வைஷ்ணோ தேவி போர்டு கொடுக்கும். இந்த டிக்கெட்டுகள் இருந்தாலும் கோவிலுக்குள்ள நம்மள அனுமதிப்பார்கள். மலைப்பாதையில நடக்க முடியாதவர்கள் குதிரை அல்லது டோலி மூலமா போறதுக்கு வசதிகள் இருக்கு. பக்தர்களா ஜெய் மாதா ஜெய் மாதாதீன்னு கோஷத்தோட, ஜெய் மாதாதி கோஷத்தோட மலைப்பாதையில நடந்து போய் வைஷ்ணவி தேவியை தரிசிக்கிறார்கள். மலைப்பாதை தொடக்கத்துல உள்ள பன்கங்கா நதியில முதல்ல நீராடணும். இந்த நதியானது வைஷ்ணவி தேவி தொடுத்த பானத்தினால உருவானதா சொல்கிறார்கள். அங்கிருந்து ஷரண் பாதுகாங்கிற இடத்தை அடையலாம். இது வைஷ்ணவி தேவி இளைப்பாறிய இடம். மொத்தம் 12 கிலோமீட்டர் தூரம் உள்ள மலைப்பாதையில முதல் 10 கிலோமீட்டர் தூரம் ஏற்றமாகவும் அடுத்த 2 கிலோமீட்டர் தூரம் இறக்கமாகவும் அமைஞ்சிருக்கும். இந்த 12 கிலோமீட்டர்களையும் கடக்கும் போது பக்தர்கள் மிகுந்த களைப்பை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்குதான் வழியில அங்கங்க ஜூஸ், காஃபி, அவசரத்துக்கு மருந்து கடைகள்லாம் கூட இருக்கு. போகக்கூடிய வழியில குகை இருக்கு. அந்த குகைக்குள்ள நுழைஞ்சு அங்க உள்ள தேவகன்னிகை விக்கிரகத்தை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பயணத்தை தொடரும். தேவியை தரிசிக்கிறதுக்கு சுமார் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பூஜைக்குரிய பொருட்கள்லாம் வாங்கிக்கலாம். குகை கோவிலை போய் ரீச் ஆன உடனே கர்ப்ப கிரகம் இருக்கும். அதுக்குள்ள இடது பக்கம் சரஸ்வதி தேவியும் வலது பக்கம் துர்கையும் நடுப்புற மகாலட்சுமியும் இருக்கா. இந்த 3 சக்திகளுடைய உருவமே வைஷ்ணவோ தேவின்னு சொல்கிறார்கள். இந்த ஆலயத்துல உள்ள வைஷ்ணவி தேவியின் இடத்துல வேண்டின எல்லாமே கிடைக்கும்ங்கிறது அசாத்தியமான நம்பிக்கை. தேவியை தரிசிச்சுட்டு பக்தர்கள் பிரசாதமா நாணயங்களை கொடுப்பார்கள். அதை கொண்டு வந்து வீட்டுல வச்சுட்டா எதிரிகள் பயம் விலகும், அச்சம் நீங்கும், செல்வம் நிலைக்கும் அப்படின்னு கொண்டாடுவார்கள். நான் கூட ஒரு 10 வருஷம் முன்னாடி வைஷ்ணவோ தேவி கோவில தரிசனம் பண்ணிருக்கேன். மனசுக்கு ஹிதமா இருக்கும். முடியும் போது, உடம்பு முடியும் போது போயிட்டு வரலாம். இல்ல முடியலமா ஆனா எனக்கு ஆசை இருக்கு அப்படின்னா சுவாமியினுடைய அனுகிரகத்துல டோலியில கூட நம்ம போகலாம். மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு. இறைவன் நமக்கு அவசியமாக அனுகிரகம் பண்ணுவார்னு பிரார்த்தனை பண்ணிப்போம், பண்ணணும்னு வேண்டிப்போம். மற்றொரு திருத்தலத்துடன் அடுத்த வாரம் சந்திப்போம். ஜெய துர்கே துர்கே பரிகாரிணி சும்ப விகாரிணி மாதா பவா